அடுத்ததாக அகீதாவை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அகீதாவை ஏன் படிக்க வேண்டும்னா, அகீதா என்பது இஸ்லாத்துடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். இஸ்லாத்துடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் சீர் செய்யப்படாமல் ஒருவர் வணக்க வழிபாடுகளில் இபாதத்து விஷயங்களில் எவ்வளோ கவனம் எடுத்தாலும் கூட அவர் வழி தவற வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் நல்ல வணக்கசாலியாக இருக்கிறார், நல்ல இபாதத்தாலியாக இருக்கிறார், தான தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நம்பிக்கை என்பது எதோடு சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ உள்ளத்தை பக்குவப்படுத்துவதுதான் அகீதா. அல்லாவை பற்றிய அஸ்மா வசிஃபாத்துக்கள் தெரியாமல், அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாமல், எப்படி மறுமை நாளை நம்ப வேண்டும், எப்படி மலக்குகளை நம்பணும், எப்படி கதிரை நம்புறது, எப்படி வேதங்களை நம்புறது, நபிமார்களை நம்புறது, இறைவனை எப்படி நம்புவது, இது போன்ற விஷயங்கள் தெரியாமல் நம்ம உள்ளத்தை பண்படுத்த முடியாது, சரியான நம்பிக்கையில் இருக்க முடியாது. சில பொழுது இறைவனுக்கு முரணான நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு, இறைவன் சொல்லாத நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு இறைவனை வணங்குவதனால் எந்த பிரயோசனம் எனது இல்லை. எனவே அகீதா என்பது பிரதானமானது, எங்கள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அது அல்லாஹ்வே குர்ஆனில் என்ன சொல்றான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த கட்டளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது என்ன சொல்றா? ஃபஅலம், அறிந்துகொள் நபி, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஆரம்பிக்கிற அல்லாஹ் தஆலா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிற நேரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறான்? படைத்த இறைவனது பெயரை கொண்டு ஓதுங்கள். எனவே முதலாவது படைத்தவன் இவன் தான், படைத்த இறைவனைத்தான் நாம் என்ன செய்யணும்? வணங்கணும். படைத்த இறைவன் பெயரால் தான் எல்லாம் நடக்கணும் என்கின்ற சிந்தனை எங்களிடத்தில் வராமல், அந்த விளக்கம் வராமல் நம்ம என்னதான் வணக்க வழிபாடுகளை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த வணக்க வழிபாடுகளை அங்கீகரிப்பார், சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த வணக்க வழிபாடுகளை சரியான நம்பிக்கையோடு செய்யாத பொழுது சில பொழுது நம்ம ஷிர்க்கில் விழ வாய்ப்பு இருக்குது, சில பொழுது நாங்கள் சரியான வழிகாட்டல் இல்லாதனால பிதாத்தில் விழ வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கடைசியில் எங்கே போய் பாதிக்கும்னா அகீதாவை போய் பாதிக்கும். இது மட்டுமல்ல, எத்தனையோ மனித சோதனைகள் இருக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள், உயர்வு தாழ்வுகள், அவமானங்கள், மரியாதைகள், கௌரவங்கள் என்று பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் எங்கள் மனசை திடமாக வைத்துக் கொள்வது என்பது அகீதாவுடைய நம்பிக்கை தான். அந்த அகீதா நம்பிக்கை எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி புரிந்தவனாக மாறுகிறான். அல்லாஹ்வை பற்றி புரிந்தவனாக மாறுகிற நேரத்தில் வாழ்க்கையை அவனுக்கு எதிர்கொள்வது என்பது ஒரு லேசான ஒரு அம்சமாக என்ன செய்யும்? மாறும். எனவே அந்த வகையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அகீதாவை என்ன செய்கிறோம்? புரிய வேண்டிய ஒரு கடமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, இன்றைய காலத்தில் அகீதாவை படிப்பது இன்னும் வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. காரணம் என்னடா, இஸ்லாமிய அகீதா என்ற பெயரில் இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கு? நுழைந்திருக்குது. ஒவ்வொரு இயக்கங்களும், ஒவ்வொரு அமைப்புகளும், ஒவ்வொரு தலைவர்களும் இதுதான் சரியான அகீதான்னு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் எதுவும் அகீதா படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன நம்ம இருந்தோம் என்று சொன்னால் பல தவறான சிந்தனைகள் நமக்குள்ள நுழைவதற்கு இலகுவான வாசல்களை நாம் என்ன செய்கிறோம்? திறந்து விடுகிறோம். எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையை அவதானித்து நாம் அகீதாவைத்தான் முதலாக என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால அதனோடு சேர்த்து வணக்க வழிபாடுகளையும் படித்துக் கொள்வது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒருவர் வணக்க வழிபாடுகள் சரியாக இருந்து அகீதால தவறு விடுகிற நேரத்தில் நரகம் செல்லும் வாய்ப்பு, இறைவன் மன்னிக்காமல் இருக்கும் வாய்ப்பு அதிகம்.